மா ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ நவ். நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்மா. I'll talk to you later. நான் அப்புறமா பேசுகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன். Do you have any problem? யார் கூடயோ ஃபோனில் ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருந்தீங்க. யார்கிட்ட சொல்லலான்னு தெரியல. கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வர்த் இருக்கான்னு தெரியல. How do I know what's the point telling someone like you? பரவாயில்ல, சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன், எதனால? என் காலேஜ் லைஃப். என்ன காலேஜ் லைஃப்? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. காலேஜ் லைஃப்பில் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. கஷ்டமா? என்ன கஷ்டம்? ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாருமே இல்லை. குட் ஃப்ரெண்ட் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க என்னை ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணி பேச யாருமே இல்லை. Have you just started your college life? இல்லை, காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகுது. இன்னும் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. இதுக்கு போய் இப்படியா ஃபீல் பண்ணுவீங்க? காலேஜ் லைஃப்னா அப்படி தான் இருக்கும். எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. எதையும் ஈஸியாக எடுத்துக்க முடியலை. எவ்வளோ தான் பொறுமையாக இருக்க முடியும்? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி காலேஜில் யாரும் டீஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? அதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சில நேரம்னா பரவாயில்ல. எல்லா நேரமும் டீஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்காதா? நான் எது சொன்னாலும் சிரிக்கிறாங்க. இதை பற்றி பேசினாலே ரொம்ப நொந்து போகிறேன். ஓகே, ரிலாக்ஸ். இதெல்லாம் காலேஜ் லைஃப்பில் சகஜம். இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் காலேஜில். இதையே நினச்சிட்டு இருந்தா ரொம்ப டிப்ரெஸ் ஆகும். ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்த வர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது. நானும் உங்களை மாதிரி தான் காலேஜ் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும். ரொம்ப டீஸ் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி பேச யாரும் இல்லை. யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ என்னோட சுச்சுவேஷன் பார்த்து ஒருத்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணான். இன்னைக்கு அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தான். பட் எனக்கு அந்த மாதிரி யாரும் சப்போர்ட் பண்ணி பேச வரல. தேடாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. நம்ம அறியாமே நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. காலேஜ் லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஐ ப்ராமிஸ். எனக்கு அப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்களா? கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வருவாங்க. ஒன்று சொல்கிறேன், காலேஜ் லைஃப்பில் என்டர் ஆகிற நிறைய பேர் ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வர நிறைய பேர் கிட்டிஷாகவும் சைல்டிஷாகவும்
இன்னசென்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு போகும்போது அவங்க எல்லாம் ரொம்ப மெச்சூர்டாக மாறிடுவாங்க. நிறைய விஷயத்த கற்றுக்குறாங்க. காலேஜ் லைஃப் வந்து ஒரு பெரிய gift மாதிரி. அங்கே கிடைக்கிற என்ஜாய்மெண்ட் வேறு எங்கேயும் கிடைக்காது. காலேஜ் லைஃப்பில் கிடைக்கிற அந்த சந்தோஷம், துக்கம், சண்டை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் திரும்ப கிடைக்காது. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். இப்போ நீங்கள் இதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இதுதான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற தைரியத்தை கொடுக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் காலேஜ் லைஃப் முடிஞ்சு போகும்போது உங்கள் காலேஜை திரும்பி பாருங்க. உங்களுக்கு நடந்த எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வரும். உங்கள் கண்ணில் இருந்து அப்போ தண்ணி வரும். அப்போ மிஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு லைஃப் திரும்ப கிடைக்குமான்னு. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் நமக்காக தான். இப்போ தான் புரியுது. நான் இதே யோசிச்சு என்ன பண்ணான்னு தெரியாமல் இப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. இனி உங்கள் ஃப்ரெண்டு கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாம் சரியாயிடும். ஆனால் ஒன்று நல்லா புரியுது. நம்ம லைஃப்பில் மீட் பண்ணுற ஒவ்வொருத்தரும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவம், இன்க்ளூடிங் யூ. அப்பாடா, இப்போயாவது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே. இப்போயாவது நல்லா சிரிங்களே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸா? எதுக்கு? என்னை யாருன்னு தெரியாது. ஆனால் நீங்களாக வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு எனக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணீங்களா, அதுக்காக. ஓ, மை ப்ளஷர். ஆமாம், யார்கிட்டயோ ஃபோனில் ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு இருந்தீங்க. என்னோட அம்மா. அம்மாவா? ஓகே. என்னோட அம்மா. ஹலோ. யா மாமா, ஐம் ஓகே நவ். I'll come in some time. Okay. Okay, நான் கிளம்புறேன். I gotta go, mom's calling me. ஓகே, Thank you. நான் மறந்துட்டேன். May I know your name? ரொம்ப சீக்கிரமாக கேட்குறீங்க. சரிண்ணா. Harini. Nice meeting you. யா, பாய். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், கடந்து வந்த காலத்தை கடந்து போனதுக்கப்புறம் மறந்துடாதீங்கன்னு. அது கொஞ்சம் திரும்பி பாருங்கள்.